வியூஎஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கம்ப்ளைண்ட் வந்து கார் வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டே சரியாக சொல்ல தெரியாமல் இருப்பாங்க. சரியா? என்ன கம்ப்ளைண்ட், இந்த ஓனரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து ஃபோர்டு ஆஸ்பயர் டீசல். கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் இந்த வண்டி முன்ன மாதிரி அது உதும்பிட்டு போக மாட்டேங்குது, ரொம்ப ஒரு மாதிரி மந்தமாக போகுது, மைலேஜும் அந்தளவுக்கு வரமாட்டேங்குது, முன்ன அளவுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த வண்டியை நம்ம வந்து ஓட்டி பார்க்கும்போது நாம் எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து டெக்னிக்கலாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வண்டியில் பிக்கப் இல்லை. சரியா? பிக்கப் இல்லைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரியில் பிரிக்கலாம். நான் சொல்கிறது பிக்கப் ஏ அப்படின்னு எடுத்துட்டால் அதில் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஆக்சிலேட்டரில் அழுத்துவீங்க, ஆனால் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரவ்வே ஆகாது, அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஆர்பிஎம் ரைஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிக்கப் இஷ்யூ தான். சரியா? இன்னொரு டைப்பில் இருக்குது, அதுலேயும் பிக்கப் இல்லைன்னு சொல்லுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ஜின் ஆர்பிஎம் நல்லா ரவ் ஆகும், ஆனால் அது பக்கத்தில் ஸ்பீடோமீட்டர் முள்ளு ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா போகாது, ஸ்லோவாக தான் போகும் ஸ்பீடோமீட்ரு. இதுவும் பிக்கப் இல்லைன்னு தான் சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா உள்ள இஷ்யூ இதில் கிடையாது. அதாவது ஆர்பிஎம்மே ரவ் ஆக மாட்டேது அப்படிங்கிற இஷ்யூ இதில் கிடையாது. இதில் ஆர்பிஎம் ரவ் ஆகுது, கரஸ்பாண்டிங்காக ஸ்பீடோமீட்டர் முள்ளு தான் சுத்த மாட்டேங்குது, அதாவது ஸ்பீடு அந்த அளவுக்கு போக மாட்டேங்கிறது தான் கம்ப்ளைண்ட். ஸோ அதுக்கான ரூட் காசை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில் இந்த வண்டியில் உள்ள கிளச்சு தான் ஃபால்ட்டு. கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தேஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இது பழைய கிளச்சு, இது புதுசு வாங்கியிருக்கும். இதில் பாருங்கள், நல்லா ஸ்லாட் இருக்கும் பாருங்கள். சரியா? இந்த ஸ்லாட்டே சுத்தமாக தேஞ்சு போயிடுச்சு. அதனால தான் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகிடுச்சு. ஃப்ரிக்ஷன் சுத்தமாக இல்லை, அதனால் என்ஜினுடைய அந்த பவர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கியர் பாக்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகலை, ஸ்லிப் ஆகிடுச்சு இன்பிட்வீனில். சரியா? அதாவது இன்பிட்வீனில் என்னது, இது இப்படி ஸ்லிப் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இப்படி ஸ்லிப் ஆகிடுச்சு. இது மொத்தமாக இப்படி சுற்றணும். இந்த ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல தேய்மானம் ஆனதுனால இது தனியாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ஜின்லேருந்து வரக்கூடிய பவர் இந்த கியர் பாக்ஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதனால அது டிரைவ் ஷாஃப்ட் வழியாக வந்து வீலில் சுற்ற வைக்கல. சரியா? அந்தளவுக்கு சுற்ற வைக்கல, சுற்ற வைக்கிறது கம்மியாக லாஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த கிளச் பிளேட்டை மாற்றணும், அது போக இதை வந்து இந்த கவர் அசம்பிளி இதையும் மாற்றணும். இன்ஃபேக்ட் வந்து கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் பேரிங் மாற்றுறீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான லைஃப் தான். இது போகும்போது இதுவும் சேர்ந்து போயிடும். நீங்கள் ஒருவேளை இதை மாற்றாமட்டால் இன்னும் கொஞ்ச நாள் இதுவும் போயிடும். அது இல்லாமல் இதில் சவுண்டுமே வருது. சரியா? அதனால் இது எல்லாத்தையும் நம்ம மாற்றிடும். இதெல்லாம் மாற்றிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பிக்கப் ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும், அதே மாதிரி உங்களுக்கு மைலேஜும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இன்னொரு ஃபஸ்ட்டு, அதாவது பிக்கப் ஏ இஷ்யூன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது நான் வந்து அப்கமிங் வீடியோவில் போடுறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு வந்து இன்ஜெக்டர் ஃபால்ட் இருக்கலாம், டர்போ ஃபால்ட் இருக்கலாம், என்ஜின் கம்ப்ரெஷன் வீக் இருக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி கார்பன் நிறைய டெபாசிட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு ஆர்பிஎம்மே ரவ் ஆகலை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் இஷ்யூ பற்றின ஒரு ஐடியா கொடுத்துன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.